குருவாயூரப்பனுக்கு நைட்டில் மட்டும் ஏன் சிவப்பு துணி? அதன் பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் தெரியுமா உங்களுக்கு? கேரளாவில் குருவாயூர்னு ஒரு ஊர், அங்கே ஒரு பாட்டி இருந்தாங்க. அவங்கக்கிட்ட பணம் காசு கிடையாது, ஆனால் பக்தியோ அளவுக்கு அதிகமாக இருக்குது. ஒரு நாள் அளவுக்கு அதிகமான மழை பெஞ்சிச்சு. ரொம்ப இருட்டானதுனால அந்த பாட்டி பயந்துட்டாங்க. போகிறதுக்கு வழி தெரியாமல் அந்த பாட்டி குருவாயூரப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு சின்ன பையன் வரான். பயப்படாத பாட்டி, நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான் அவன். அந்த பையனோட கையை பிடிச்சதும் பாட்டிக்கு பயம் போயிடுச்சு. புயல், காற்று, மழை எதுவுமே அந்த பாட்டி எதுவுமே செய்யவே இல்லை. அவங்க தைரியமாக நடந்து போயிட்டுருக்குறாங்க. வீடு வந்ததும் அந்த பையன் பாட்டிகிட்ட கேட்குறான், பாட்டி என் துணியெலாம் நனைஞ்சு போச்சு, கொஞ்சம் ஏதாவது துணி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி. அந்த பாட்டி கொஞ்சமும் யோசிக்காமல் தன்னுடைய புடவையை கிழிச்சு அந்த பையன்கிட்ட கொடுத்துட்றாங்க. காலையில் கோயில் கதவை திறந்தது எல்லாருக்கும் ஒரே அதிர்ச்சி. அங்கே பார்த்தீங்கன்னா பாட்டி கொடுத்த அந்த துணி மட்டும்தான் குருவாயூரப்பன் கிட்ட இருந்தது, வேற ட்ரெஸ்ஸே கிடையாது. பாட்டி ஓடி வந்து உண்மையை சொல்கிறாங்க. அப்படின்னா என்னை நேற்று நைட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனது என்னுடைய பரந்தாமன் குருவாயூரப்பனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணீர் மல்க வந்து சொல்கிறாங்க. யாராலையும் நம்பவே முடியல. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயமாக இருக்குது. இந்த துணியை தான் நான் கொடுத்தேன் பாருங்கன்னு சொல்லி அந்த பாட்டி காட்டின துணியும் குருவாயூரப்பன் கிட்ட இருந்த துணியும் ஒரே மாதிரியாக இருந்தது. அதனால தான் இன்றைக்கும் குருவாயூரப்பனுக்கு இந்த சிவப்பு துணி சாத்துறாங்க.